இந்த 2026ல பெரும்பாலான ட்ரேடர்ஸ் அவங்களோட ட்ரேடிங்ல ஸ்ட்ரகிள்ஸ் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2026 ஆரம்பத்துல இருந்தே மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்டா மேலேயும் கீழேயும் போய்கிட்டே இருக்கு. இப்போ வாரன் குளோபல் சேஞ்சஸ் காரணமா கோல்ட் அண்ட் சில்வர் கிட்டத்தட்ட 20% வரைக்கும் மேலே போயிட்டு இருக்கு. இந்தியன் ஸ்டாக்ஸ் 15% வரைக்கும் டவுன்லேயே தான் இருக்கு. ருப்பீஸ் ரொம்ப வீக் ஆகிக்கிட்டே இருக்கு. க்ரூட் ஆயிலும் ஃப்ளக்சுவேட்லேயே இருக்குது. இப்படிப்பட்ட மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லை. அதனால நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய 5 முக்கியமான லெசன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னா, பொசிஷன் சைஸ் தான். நிறைய குவான்டிட்டி வாங்காமல் சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. வால்டிலிட்டி அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சைஸை குறைக்கணும். சிம்பிள் ஐடியா என்னன்னா, ரிஸ்க்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சைஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு 1% ரிஸ்க், அதாவது 10,000 ரூபாய் மூவ் அதிகமாக இருந்தால் ஷேர்ஸை குறைச்சிக்கணும். அதாவது குவான்டிட்டியை நம்ம குறைச்சி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் அது சேஃப் ட்ரேடிங்காக இருக்கும். லெசன் 2 என்னன்னு பார்த்தோம்னா, பழைய ஸ்ட்ராட்டஜி எல்லா நேரமே நமக்கு வேலை செய்யாது. முன்னாடி நடந்தது இப்போ ரிப்பீட் ஆகாது. மார்க்கெட் எப்பயுமே சேஞ்சஸ்லேயே இருக்கும். அதனால நம்ம தான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். லெசன் 3 என்னன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம டைவர்சிஃபிகேஷனை தான் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம். இந்த மாதிரி காலகட்டத்தில் டைவர்சிஃபிகேஷன் எல்லாத்தையும் காப்பாற்றாது. கிரைசிஸ் டைமில் பல அசட்ஸ் ஒரே டைரக்ஷனில் போகலாம். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, பேனிக் செல்லிங்கோ மார்ஜின் கால்ஸும் தான் ரீசனாக இருக்கும். இந்த மாதிரி காலகட்டத்தில் போர்ட்ஃபோலியோவை நம்ம ரிஸ்காக தான் பார்க்கணும். லெசன் 4 என்னன்னா, அதிக சைஸ் நமக்கு அதிக டென்ஷனை கொடுக்கும். பெரிய பொசிஷன் வச்சுருந்தோம்னா ப்ராஃபிட் வந்தாலும் நமக்கு பயமாக இருக்கும், லாஸ் வந்தால் எக்ஸிட் பண்ணவும் முடியாது. ஸோ ஸ்மால் சைஸ் வச்சுருந்தீங்கன்னா நம்மளோட மைண்டும் கிளியராக இருக்கும், எந்த டென்ஷனும் இல்லாமல் நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். லெசன் 5 என்னன்னா, சில நேரம் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். மார்க்கெட் கிளியராக இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க. எப்போல்லாம் நீங்கள் மார்க்கெட் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது, பெரிய நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கும்போது, அண்ட் எமோஷ்னலாக நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. பேஷன்ஸ் இருந்தால் தான் கிளியராக நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ட்ரேடிங்கில் நம்ம சர்வை பண்ணணும் அப்படின்னா முதல்ல கேபிட்டலை தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சு டிசிப்ளினோட ட்ரேட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.